மிதுன ராசி நபர்களுக்கு 2024 ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்கள். இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் எப்படி கடந்து வரலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட புதன் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு இருக்கும். அடுத்ததாக இந்த புதன் கடந்து போன காலகட்டத்தில் ராகுவோடலாம் கிரகணமாகி சில பிக்கல் புடுங்கல் சிக்கலில் மாட்டிக்கிட்டு முடிச்ச அமைப்பில் புதன் இருந்தது. அதே மாதிரி தான் மிதுன ராசி நபர்களும் நீங்களும் இருந்தீங்க. இதை ஏப்ரல் மாத பலனில் நடக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் கடந்து போன மார்ச் மாதத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா, ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டோம், சில பிரச்சனைலேருந்து வெளில வந்துட்டோம், சில குழப்பத்துலேருந்து தீர்வு கிடச்சிச்சு, சில நபர்கள்ட்ட உண்மை பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆட்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இப்படிங்கிற மாதிரியான சில பாசிட்டிவான நல்ல விஷயத்திற்கு ஒரு இருட்டிலேருந்து நீங்கள் அந்த செவுத்தை உடைச்சிட்டு அந்த பக்கம் வெளில குதிச்சிட்டிங்கன்னா வெளிச்சம் ஆகிடுவீங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆக இந்த ஏப்ரல் மாத பலனை கடந்து போன மார்ச் மாதத்தோட உங்கள் லைஃப்பில் நடந்த சம்பவத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ கம்பேரிசன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் நான் சொல்லி வைக்கிறேன். ஏன்னா இந்த கடந்து போன மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீசமாகி ராகு கூட கிரகணமாகி சில விஷயங்களில் முற்றிலும் பலகீனமான ஒரு சூழ்நிலை, அடிமட்டத்துக்கு போயிட்டீங்க, அடிமாடு மாதிரி நீங்கள் மாறிட்டீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில தான் வெளில வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் முழிச்சுக்கிட்டு இருந்த மிதுன ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ராகுவை விட்டு புதன் வெளியே வந்துடும். அப்படி வந்த அமைப்புகளாக தான் இருக்க போகுது. அதனால தான் சொல்கிறது, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அந்த பாதிப்புகள்லாம் முடிஞ்சிச்சு. கோச்சார ரீதியாக இதை ஒரு கண்டத்துலேருந்து ஒரு பெரிய ஒரு பாதி கிணற தாண்டுற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு நல்ல விதமாக நீங்கள் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நல்ல விஷயம். அதே சமயம் புதன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்குதா, 100% ஒரு வலுவான அமைப்பில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு விட்டு வெளில வந்த புதன் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் சில நிலைகளில் ரேவதி நட்சத்திரத்திலேயே வக்கரங்கிற அமைப்புலாம் இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 50% ஓரளவு வலுவாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 100% இல்லாமல் ஒரு 50% வலுவாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 50% இருக்கக்கூடிய வலுவை வச்சு தான் மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் நீங்கள் சமாளிக்க போகிறீர்கள் மிதுன ராசி நபர்கள். அப்போது மற்ற கிரகங்கள்லாம் என்னென்ன அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் ஒரு உச்ச அமைப்பில் இருக்குது. இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஒரு உச்ச அமைப்பில் இருக்குது. அடுத்ததாக செவ்வாய், ராசிக்கு ஆப்போசிட்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்தில் சனி கூட சம்பந்தப்பட்ட அமைப்பு. 3ஆம் இடத்த அதிபதியான சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு உச்ச அமைப்பு 11ஆம் இடத்தில். சூரியன் உச்சம் இல்லையா, ஏப்ரல் மாதத்தில் வரும். அது பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாதம் அப்படிங்கிற கணக்கு. ஸோ ஒரு உச்ச அமைப்புகளுக்கு நிச்சயமாக பாசிபிலிட்டி இருக்குது சூரியனுக்கு. ஸோ உச்ச கிரகங்கள் உச்ச விஷயத்தை தன்னுடைய ஆதிபத்திய ரீதியாக செய்துவிடும். பகைப்பற்ற கிரகங்கள் தன்னுடைய ஆதிபத்தியத்தை பகையான விஷயத்தில் செய்துவிடும். அவ்வளோதான் மேட்டர். அதே மாதிரி நீசமாக இருந்துச்சுன்னா நீச அமைப்பில் செஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியான கிரகங்களுடைய பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சுக்கிரன் உச்சமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 5 மற்றும் 12 கூட கிரகம். அப்போது சுக்கிரன் வழிகளில் உங்களுக்கு செலவுகளும் இருக்கும். அந்த செலவுகள் இந்த காலகட்டத்தில் செய்தே முடிக்கக்கூடிய செலவுகளாக இருக்கும். அது ஒன்று. ஃபஸ்ட்டு விஷயம், பிள்ளைகளை மையப்படுத்தி உங்களுடைய வாரிசுகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதன்மையாக செலவுகள் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் செலவுகள் வைப்பார்கள், தேவையான செலவுகளாக இருக்கும். ஒன்று அவங்கள்ட்ட பணம் இருந்துச்சுன்னா அவங்களே செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு அடையும். புரியுதுங்களா? அடுத்தது, அவங்களால செலவு செய்ய முடியலன்னா நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ மிதுன ராசி நபர்களுடைய பிள்ளைகளுக்கு செலவுகள் இருக்குது, இல்லை பிள்ளைகள் வழியில் மிதுன ராசி நபர்களுக்கு செலவுகள் இருக்குது. 10ஆம் இடம் கரும செலவுகள், வேறு வழியே இல்லை, பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான செலவுகள் அப்படிங்கிறத உண்டு. அதனை அடுத்து இடமாற்றம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் இடமாற்றம் இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டு இல்லை உருவாக்கி கொடுப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் அவர்களை கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய, தூர இடத்துக்கு நகர்த்தக்கூடிய இந்த மாதிரியான சில சம்பவங்கள் மிதுன ராசி நபர்களுக்கு இருக்கும். ஸோ பிள்ளைகளை மையப்படுத்தி சில இடமாற்றம், ஒன்று அவங்களுக்கு அவங்களே இடமாற்றமோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அவங்களே இடமாற்றக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதற்கடுத்த அமைப்பாக 30% ஒரு காரிய எளிய வெற்றி, 30% சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ, உங்களுடைய பிளான் எப்படியோ எது எப்படியா இருந்தாலும்
உங்களுடைய காரிய அமைப்புகள் சில விஷயங்கள் எளிமையாக மாறும். எளிய வெற்றி அப்படிங்கிறது. அடுத்து 12ஆம் இடத்தை விதி உச்சமா இருக்கு இல்லையா? அப்போ சில செலவுகள் கட்டாயமாக உண்டு. அதிகமாக கூடுதலான செலவுகள். நிறைய பணத்தை நீங்க செலவு செய்யக்கூடிய அமைப்பு. பணப்புழக்கம் அந்த அளவுக்கு இருந்தா தானே செய்ய முடியும். நிச்சயமாக பணப்புழக்கம் இருக்கும். அந்த பணத்தை வைத்து செலவுகள் செய்து சில பிரச்சனைகள், சில பேருக்கு குடுக்கல் வாங்கலா இருக்கலாம், சில பொருளை வாங்கலா இருக்கலாம். எந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் சில விஷயத்த இப்போ நீங்க பணத்தால் இழந்து அதன் பிற்பாடு சில விஷயத்தை அடையிற மாதிரி இருக்கும். சில நபர்களுக்கு ஃபாரின் போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகள், தூர இடத்தை எட்டி பார்க்கக்கூடிய அமைப்பு, தூர இடத்தின் மூலியமாக நல்ல விஷயங்கள், கொஞ்சம் டிராவல் மூலியமான ஒரு விஷயங்கள், சொகுசு வாகன அமைப்புகளை வாங்குவது, இந்த மாதிரியான வீடு கட்டக்கூடிய பிளான் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அசையா சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், நல்ல செலவு பண்ணி இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் மிதுன ராசி நபர்களுக்கு சுக்கிரன் வழியில் கிடைக்கும். பழசை புதுசாக மாற்றக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சுக்கிரன் வழியில். பெண்கள் மூலியமான சில செலவுகள் பிளஸ் சில காரியங்கள் முடிவுக்கு கொண்டு வர்றது, ஜெயிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு மிதுன ராசி நபர்களுக்கு. அடுத்ததாக சூரியன் உச்சமான அமைப்பு மாதத்தின் இறுதி பகுதியில் கிடைக்க வருது. அப்போ சூரியன் 3ஆம் இடத்தை அதிபதி. அப்போ 3ஆம் இடத்தை அதிபதி என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு உச்ச அமைப்பு கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில முயற்சிகள் மிதுன ராசி நபர்கள் இப்போ கடந்து போன காலகட்டத்தில் சில பலகீனமான அமைப்பில் இருந்தீங்க இல்லையா? அந்த பலகீனத்திலிருந்து வெளில வந்து சில முயற்சிகளை நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய கட்டாயமாக இருக்கும். அப்போ இப்போ எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் நல்ல முயற்சிகள் கொஞ்சம் பலமான முயற்சிகளாக இருக்கும். உங்களுக்கு மேலிட சப்போர்ட்டு கிடைக்கும். அதிகார வர்க்கத்திலிருந்து பணபலம் உள்ளவர்கள், படைபலம் உள்ளவர்கள், ஆள்பலம் உள்ளவர்கள், இந்த மாதிரி ஒரு பலமான ஒரு நபர்கள்ட்ட இருந்து அதிகார வர்க்கத்தில் இருக்காங்க, இல்லை உங்களை விட கொஞ்சம் வசதியான கொஞ்சம் வலுவான அமைப்பில் இருக்கிறாங்க, இவங்க கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு சில லாபங்கள் வர வேண்டியது, சில பிரச்சனை தீர்ப்பதற்கு சில சொல்யூஷன் அங்கேருந்து கிடைக்கும். அவங்கள நீங்கள் தேடி பிடிக்கும் பட்சத்தில் அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். 3ஆம் இடத்த அதிபதி, ஸோ சகாயஸ்தான அதிபதி. அப்போ உதவிகள் கிடைக்கும். உங்களை விட மேலிடத்துல இருந்து உங்கள் வலுவை விட எப்படி இருந்தாலும் ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய நபர்கள் நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம்? நம்ம 1000 ரூபா சம்பாதிக்கிறோம், ஒருத்தன் 5000 ரூபா சம்பாதிக்கிறான்னா அவன் நம்மளை விட வசதியாக தான் இருக்கான், நம்மளை விட கொஞ்சம் வலுவானதாக இருக்கான். அவன்கிட்ட போய் ஒரு உதவி கேட்கலாம். அதே 500 ரூபா சம்பாதிக்கிறவன்ட்ட இப்போ நீங்கள் என்ன உதவி கேட்பீங்க? உங்களோட கீழே இருக்கேன், அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸோ உங்கள் வசதியை விட கூடுதலான வசதி, நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, அதிகார இடத்துல இருக்காங்க, மேல் இடத்துல இருக்காங்க, அரசாங்கம், அரசியல் தொடர்பு, தலைமை பொறுப்பு, இந்த மாதிரியான இடத்துல இருந்தெல்லாம் மிதுன ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தின் அதாவது பிற்பகுதியில் 15 தேதிக்கு பிறகு உங்களுக்கு அங்கே இருந்து நல்ல உதவிகள் உங்களை கை கொடுத்து தூக்கி விடுவதான சில சம்பவங்கள் நடக்கும், கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்ததாக செவ்வாய் 9ஆம் இடத்தில் சனியோட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால சில வில்லங்கங்கள், சில பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள், சில பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்கள், அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மறைமுகமாக உங்களை தாக்குவார்கள். புரியுதுங்களா? உங்களை சார்ந்து சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் இதுவரை நேரடியாக தாக்கி இருந்தாலும் இதன் பிறகு மறைமுகமாக தாக்குவார்கள். வாய்ப்புகள் குறைவாக போய்விடும், அதான் அவர்கள் மூலியமாக. ஸோ அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கை கொடுக்காது, கை விட்டு விடுவது நல்லது. அப்போ என்ன நடக்குன்னா, செவ்வாய் எந்த மாதிரியான கிரகம்? ஆண் வர்க்க அமைப்புகள், அதிகார பண்ணக்கூடிய அடாவடியான நபர்கள், அதுக்கு அடுத்ததாக பூமி, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி மண்ணு மனை இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட நபர்கள், அதற்கடுத்ததாக ஒரு இயந்திரத்தை, இன்னும் சொல்ல போனாக்கா ஒரு கடினமான ஒரு மிஷினரி இயக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி விஷயம்லாம் செவ்வாய் தான் கொடுக்கும். மருத்துவ அமைப்புகள் இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் கை கொடுக்காத ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் நகர்ந்து விடும். காரணம், செவ்வாயும் கெட்டுப்போன அமைப்பில் இருக்கிறதுனால எல்லாமே பின்னாடியே வேலை செஞ்சு ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்காது. அடுத்ததாக ஃபைனலாக மிதுன ராசி நபர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த மாதத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அந்த வக்கரங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில். ஸோ ராகு விட்டு வெளியே வந்து புதன் வக்கரங்கிற ஒரு அமைப்பில் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும். அப்போ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள், ஒன்றும் அந்தளவுக்கு சரியாக வர மாதிரி தெரியல, நல்லா விசாரித்து பார்த்துட்டேன், ஒன்றும் சூட்டபுளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நன்றாக விசாரித்து பார்த்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா அந்த குழப்ப விஷயத்தில் நீங்கள் இறங்கக்கூடாது, அந்த விஷயத்தை நீங்கள் செயல்பட்டு கொண்டு வரக்கூடாது. அடுத்ததாக உங்களுடைய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். புரியுதுங்களா? நீங்கள் ரெகுலராக புழங்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், முக்கியமான பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனம் செலுத்த வேண்டும். வக்கரம் என்பதே நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை
பின்னோக்கி இழுத்து விட்டு உங்களுக்கு இல்லாமல் செய்துவிடும் இந்த புதன். அதுக்கு நீங்களே ஒரு காரணமாக ஆயிடுவீங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஞாபகம் மறதி நிறைய வரும். புத்திசாலித்தனங்கள் வெளில வர்றதுக்கு பதிலாக ஞாபகம் மறதி நிறையா வரும். கோட்டை விட்டுறாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே.